ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் டிப்ஸும் அதே போல் குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பாம் ஆயில் இருக்கு இல்லைங்களா, ரேஷனில் வாங்கக்கூடிய எண்ணெய். அந்த எண்ணெயை அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மறக்காமல். கொஞ்சம் கூட எண்ணெய் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து எல்லா எண்ணெயுமே கடாய்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இல்லைன்னா காஞ்ச கருவேப்பிலை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம 5லேருந்து 8 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. நான் பெரிய பெரிய பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதனால ஒரு 5 மட்டும் எடுத்துருக்குங்க. நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பருப்பு கடையில் மற்ற வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க ஒரு 5 நிமிஷம் போல். நமக்கு பூண்டு வாசனையும் கருவேப்பிலை வாசனை வர வரைக்கும் கொதிக்க வச்சு நீங்கள் ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த எண்ணெயை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கை கால் வலி, முட்டி வலி எதுவுமே வராதுங்க. நார்மலாக நான் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா முட்டை டிப்ஸ் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை முட்டை வேக வச்சாலுமே 1-2 முட்டை தண்ணிக்குள்ளேயே உடஞ்சி போடுறீங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முட்டை கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக வச்சு நீங்கள் பாருங்கள், ஒரே முட்டை கூட உடையாமல் அப்படியே வருங்க. அது மட்டும் இல்லாமங்க, முட்டை உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எத்தனை முட்டை வேக வச்சாலுமே அந்த முட்டை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே உடையாமல் அப்படியே வருங்க. இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பொருள் இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூவோ இல்லை பொம்மையோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துக்கோங்க, எந்த ஊசினாலும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஊசி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பூ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓட்டை போடணுங்க. நீங்களே பாருங்கள், பக்கம் பக்கமாக அப்படியே பக்கம் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போடணுங்க. இந்த பூவை சுற்றி ஃபுல்லாக ஓட்டை போட்டுருணுங்க. நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஓட்டை போட்டுட்டுங்க. இது மேலே நீங்கள் கோலப்பொடி இருந்தால் அழகாக கோலப்பொடி வச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கிட்ட கோலப்பொடியும் இல்லை, அதனால் அரிசி மாவு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிளேட்டை நான் தண்ணியில் கழுவி வந்துட்டதுனால அரிசி மாவு போட்டதுனால கீழே இறங்க மாட்டேங்குதுங்க. நீங்கள் மறக்காமல் கோலப்பொடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி 100% கோலப்பொடி கீழே இறங்குங்க. எங்கிட்ட கோலப்பொடி இல்லை, அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா போடலான்னா அதுக்குள்ளே பிளேட்டு நான் தண்ணிக்குள்ளே கழுவி வந்துட்டேன், அதனால சரியாக இறங்கலை. நீங்களே பாருங்கள். இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன் எது எடுத்தாலும் நம்ம சும்மா நார்மல் தண்ணியில் கழுவக்கூடாதுங்க. இந்த மாதிரி பாதி லெமன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கழுவி எடுங்க. அந்த கறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், குழம்பு செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் கழுவுற தண்ணி தாங்க. ரைஸ் கழுவுற தண்ணிலாம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை வச்சு நம்ம முகம் கழுவுனா அவ்வளோ பளபளன்னு இருக்குங்க. பியூட்டி பார்லருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தலைக்கு நீங்கள் குளிக்கும்போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி பாருங்கள். தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக ஷைனிங்காக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முடியும் வளர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, தலையில் இருக்கிற பொடுகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குங்க. அவ்வளோ நல்லது இருக்குங்க இந்த தண்ணியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குக்கிங் நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம குக்கிங் செய்ய போகிறோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையுமே நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 முட்டையுமே கீரல் போட்டு எடுத்தாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் நல்லா காயிட்டுங்க. கடாய் நல்லா காய்ச்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 8 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க முட்டையை இது கூட போட்டுக்கோங்க. ஒரே 2 நிமிஷம் போல் நம்ம முட்டையை இது கூட வதக்கி விட்டுடலாங்க. நல்லா முட்டை கலர் மாறி வருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா கலர் வருது பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை எடுத்துடலாங்க. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எண்ணெயை வடிகட்டி
எண்ணெய் இல்லாமல் முட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்குங்க. அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் ஆகணுங்க. கலக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் சரிங்க, பிரியாணி எது செஞ்சாலும் சரிங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 3 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சுங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம எந்த வித மசாலா ஐட்டமும் சேர்த்தக்கூடாதுங்க. மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்காம ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே நம்ம காரத்துக்கு மட்டும் தனி மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் தாங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றியாச்சுங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முழுக்க இது ஃபுல்லாகவே நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணுங்க. இதில் எந்த வித மசாலாவும் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை கூடவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் கரண்டி வச்சு கலக்கிக்கிட்டேங்க. நான் இதில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலைங்க. வெறும் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சால்ட்டு அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா தக்காளி வெங்காயம் தயிர் எல்லாமே நல்லா மசிஞ்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் காரமும் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம முட்டை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு முட்டை கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் எந்த வித மசாலாவும் ஆட் பண்ணல. மசாலா போடாமல் செஞ்சு பாருங்கள். எல்லாத்த விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. மறக்காமல் இந்த டிப்ஸையும் இந்த முட்டை தொக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் இந்த முட்டை தொக்கையும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. இந்த முட்டை தொக்கில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க இருக்கணும். அப்போ தான் இந்த முட்டை தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.